இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உலகமெங்கும் இன்று புனித அந்தோணியாருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் புனித அந்தோணியாரை நினைத்து அவருடைய பக்தியை நாம் கொண்டாடுகின்றோம். நாம் புனித அந்தோணியாருடைய பக்தர்களாக இருக்கின்றோம். என்னுடைய அனுபவத்தில் நான் நினைப்பது, புனித அந்தோணியார் போர்ச்சுகல் உள்ள லிஸ்பன் என்ற இடத்தில் 1195ஆம் ஆண்டு பிறந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையை இத்தாலி தேசத்தில் பதுவை நகரில் செய்தார். அவர் ஒரு நாள் ஒருபோதும் இந்தியாவுக்கு வந்ததில்லை. ஆனால் அவருடைய பக்தியை நாம் பார்க்கும்போது ஒருவேளை மற்ற நாடுகளை விட அதிகமாக அது இந்தியாவில் இருப்பது என்பது என்று சொல்லும்போது மிகையாகாது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் புனித அந்தோணியாருக்கு மிக பக்தி, அவருடைய பேரும் புகழும் தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. தமிழ் மக்களாகிய நாம் புனித அந்தோணியாருக்கு பக்தி செலுத்துகின்றோம். அவர் நமக்கு மிகவும் பிரியமுள்ள ஒரு புனிதராக இருக்கின்றார். அவரை நாம் கோடி அற்புதர், பதுவை பதியர் என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம். அவரிடம் அன்பு செலுத்துகின்றோம், அவரிடம் செல்கின்றோம், அவரிடம் வேண்டுகின்றோம். அவருடைய சுரூபத்தின் முன் நாம் எப்போதும் ஜெபிக்கின்றோம். ஆனால் அந்த புனிதர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு அவர் நம்மிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். அந்த வேண்டுகோளானது, என் வாழ்நாள் முழுவதும் நான் என் நற்கருணைநாதர் ஆண்டவரை நான் போதித்தேன். மக்களுக்கு அவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய உண்மைகளை பற்றி நான் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். மக்களை அந்த ஆண்டவர் பக்கம், நற்கருணைநாதர் மேல் பற்றுக்கொள்ள மக்களை நான் கொண்டு வந்தேன். அவர்களை இறை தந்தையோடு, நற்கருணைநாதரோடு இணைந்து வாழ்வதற்காக நான் அவர்களுக்கு போதித்தேன், அவர்களை அழைத்தேன். நான் ஒருபோதும் அவர்களை என்னோடு இருக்க, எனக்கு வணக்கம் செலுத்த நான் ஒருபோதும் கேட்டதில்லை. நான் ஒருபோதும் அதை விரும்பியதும் இல்லை. ஆனால் ஏன் மக்கள் இன்று என்னையே பிடித்து கொண்டிருக்கின்றார்கள்? நான் அந்த ஒரே இறைவன், நம் அனைவருக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்த அந்த இயேசு, அவர்தான் எனக்கு எல்லாம். அவருக்காக வாழ்ந்தேன், அவருக்காக பணிபுரிந்தேன், அவருடைய பெயரை போதித்தேன், அவரை பற்றி எல்லோருக்கும் சொன்னேன். எப்படி நான் அவரை அனுபவித்தேனோ, எப்படி நான் அவரோடு ஒன்றாய் மாறினேனோ, எப்படி நான் அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்தியதால் அவருடைய வல்லமையால் நிறைக்கப்பட்டு அவருடைய ஆவியின் செயலாற்றலால் பல வல்ல செயல்களை நான் செய்தேனோ, அதே போல் எல்லா மக்களும், திருமுழுக்கு பெற்ற எல்லா மக்களும் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நான் போதித்தேன், பணி செய்தேன், ஜெபம் செய்தேன். ஆனால் நான் பார்ப்பது, அந்த மக்கள் அந்த நற்கருணைநாதரை விட்டு என்னுடைய பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் கவனமாக தியானிக்கும் போது நமக்கு இது வெளிப்படும். புனித அந்தோணியார் நம்மிடம் என்று கேட்பது, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். அவர் கோடி அற்புதர், பல வல்ல செயல்களை செய்தவர். ஆனால் அந்த வல்ல செயல்கள் எல்லாம் அந்த நற்கருணை நாதரால் தான், அவருடைய ஆவியால் தான் செயல்பட்டது, புனித அந்தோணியாரால் அல்ல.
அதனால் புனித அந்தோனியார் எப்போதும் உயிர்த்த இயேசுவோடு இணைந்திருந்தார், அவரோடு ஒன்றித்திருந்தார். தன்னுடைய ஜெப வாழ்க்கையால் எப்போதும் அந்த ஆண்டவரோடு இணைந்தவராக இருந்தார். அதனால் தான் அந்த ஆண்டவரின் வல்லமையால் நிறைக்கப்பெற்றவராக இருந்தார். அதனால் தான் அவர் அந்த ஆண்டவரை பற்றி எப்போதும் போதித்து கொண்டிருந்தார். அவருடைய வல்லமையால் அவர் வல்ல செயல்களை செய்தார். இன்று நாம் அவரிடம் செல்லும்போது, நம் தேவைகளை எடுத்துக்கொண்டு புனித அந்தோனியாரிடம் செல்லும்போது, அவர் நமக்கு சொல்வது, உயிர்த்த இயேசு மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும், அவரிடம் போங்கள். அன்னை மரியாள் கூட என்ன சொன்னாள்? அவர் சொல்வதை செய்யுங்கள், நான் சொல்வதை அல்ல. என்னால் ஒன்று முடியாது, அவரால் எல்லாம் முடியும். அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பார்ப்பது, நற்கருணை நாதர் மீதுள்ள நம்பிக்கை குறைவாகவும் புனித அந்தோனியார் மீதுள்ள நம்பிக்கை நிறைவாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் புனித அந்தோனியாருடைய சுரூபத்துக்கு, அவருக்கு எதெல்லாம் செய்கிறோம், அதே பக்தி திவ்ய நற்கருணையில் இருக்கும் அந்த இயேசுவுக்கு நாம் செய்கிறோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித அந்தோனியாருடைய திருவிழா. இந்த திருவிழாவில் புனித அந்தோனியார் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் உயிர்த்த இயேசுவோடு ஒன்றிணைந்தவர்களாக, அவர் சொல்வதை செய்பவர்களாக மாறும்போதுதான் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதான் அவருக்கு விருப்பம், அதான் அவர் போதித்தது, அதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம். அதற்காகத்தான் வாழ்ந்தார், பணிபுரிந்தார். அவர் இன்று நமக்காக பரிந்து பேசுவது, எல்லா மக்களும் எப்படி எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததோ, உயிர்த்த இயேசுவோடு ஒன்றித்திருந்து அவருக்காக வாழ்ந்து பணி செய்தேனோ, அதை போல் எல்லா மக்களும் மாற வேண்டும் என்றுதான் அவர் இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்று இந்த மறையுரைக்கு நான் எடுக்கும் கருத்து ஒரே ஒன்று. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை நற்கருணை நாதரை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை நாம் அதைத்தான் காண்கின்றோம். அவர் போர்ச்சுகல் உள்ள லிஸ்பன் என்ற இடத்தில் பிறந்தவர். அதன் பிறகு அகஸ்தீனியன் சபையில் சேர்ந்தவர். நம்முடைய இந்நாள் திருத்தந்தை ஒரு அகஸ்டீனியன், அந்த சபையில் சேர்ந்தவர். அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் பார்த்தது, 5 பிரான்சிஸ்கன் குருக்களுடைய இறந்த உடல் கொண்டு வரப்படுகிறது. அவர்கள் மொரோக்காவில் பணிபுரிந்திருந்தார்கள். அங்கே தன்னுடைய நம்பிக்கைக்காக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடலை கொண்டு வரும்போது அவர் அதை பார்க்கிறார். அப்போது அவருடைய இதயத்தில் ஒரு விருப்பம், நானும் அந்த பிரான்சிஸ்கன் சபை குருக்களைப் போல ஒரு மறைசாட்சியாக மாற வேண்டும், மொரோக்கா தேசத்துக்கு போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அங்கு நான் ஒரு வேத சாட்சியாக உயிர் கொடுக்க வேண்டும் என் இயேசுவுக்காக என்று ஒரு விருப்பம் அவருடைய இதயத்தில் வந்தது. எனவே அவர் அகஸ்தீனியன் சபையை விட்டுவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேருகிறார். அங்கே கப்பலில் அவர் மொரோக்கோவுக்கு அனுப்பப்படுகிறார். ஆனால் வழியிலே அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். கப்பலானது மொரோக்கோவிற்கு பதிலாக இத்தாலியில் போய் இறங்குகிறது. அங்கே அவர் இறங்கி அங்கே தன் பணியை செய்ய தொடங்குகிறார். அவருடைய விருப்பம் இன்னொன்றாக இருந்தது, ஆனால் இறைவனின் விருப்பம் அவருக்கு இன்னொன்றாக இருந்தது. அவர் இறைவனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இத்தாலி தேசத்தில் பதுவை நகரில் அங்கே மக்களுக்கு போதித்து மக்களை உயிர்த்த இயேசு நற்கருணை நாதரிடம் கொண்டு வருகின்றார். அவருடைய வாழ்க்கை நற்கருணை நாதரை மையமாக கொண்டது. நாம் பல புதுமைகளை பற்றி அவரிடம் கேட்டிருக்கின்றோம். அவர் நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை மிக அழகாக அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூர் ஜாதியில் உள்ள அந்த வியாபாரி, அவன் இயேசு உண்மையிலே நற்கருணை இருக்கிறார் என்பதை நம்ப மறுத்தான்.
அவரோடு விவாதம் செய்தான், அவருக்கு சவால் விடுத்தான். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவன் என்ன சொன்னான்? என்னிடம் ஒரு கழுதை இருக்கின்றது, அதை 3 நாள் பட்டினி கிடத்துவேன். அதன் பிறகு அந்த கழுதையை உம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவேன். அதன் முன்னால் அதற்கு விருப்பமுள்ள உணவை வைப்பேன். நீர் உம்மிடம் ஆலையிலிருந்து உம்முடைய திவ்ய நற்கருணை எடுத்து வாரும். அந்த 3 நாள் பட்டினி கிடந்த கழுதை தன்னுடைய விருப்பமான உணவை விட்டுவிட்டு நற்கருணை ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு தொழுதால் நான் உண்மையில் விசுவசிப்பேன், அந்த நற்கருணையில் இயேசு உண்மையிலே இருக்கிறார் என்று. புனித அந்தோணியார் அதை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தில் ஆழ்ந்தார். அவன் 3 நாள் பட்டினி கிடந்த அந்த கழுதையை கொண்டு கோவிலில் வருகிறான். ஒரு பக்கம் அந்த கழுதையை வைத்துக்கொண்டு அதற்கு முன்னால் அதற்கு விருப்பமான உணவை வைத்து கொண்டிருக்கிறான். அப்போது புனித அந்தோணியார் திவ்ய நற்கருணை ஏந்தி கொண்டு வெளியே வருகிறார். அந்த மிருகம், அந்த கழுதை, 3 நாள் பட்டினி கிடந்த கழுதை தன்னுடைய உணவை விட்டுவிட்டு நற்கருணை நாதர் முன் வந்து மண்டியிட்டு அவரை ஆராதிக்கின்றார். அந்த கழுதை, அந்த மிருகம் அறிந்த உண்மையை மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். நம்மில் எத்தனையோ பேர் ஆலயத்தில் நுழைகிறோம், அந்த நற்கருணை நாதருக்கு ஒரு அப்படி போட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் மிருகம் அந்த உண்மையை அறிந்தது. நம் மீட்பர், உலகத்தை படைத்தவர், நமக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர், தன் ஆவியை நமக்கு கொடுத்தவர், தன் தாயை நமக்கு கொடுத்தவர், எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்த அந்த இயேசு, அவர் மட்டும்தான் உயிர்த்த இயேசு. அவர் மட்டும்தான் எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டவர். அவர் மட்டும்தான் உலகை வென்றவர், சாவை வென்றவர், சாத்தானை வென்றவர், சுயநலத்தை வென்றவர், நோய் நொடிகளை வென்றவர், பிரச்சனைகளை வென்றவர், எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டவர் உயிர்த்த இயேசு மட்டும்தான். வேறு யாரும் இல்லை, அன்னை மரியாளும் இல்லை. அவர் மட்டும்தான் வெற்றி கொண்ட இயேசு. அவருக்கு தான் எல்லாம் முடியும். அவர் எப்போதும் இருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்த இயேசு, உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார், உங்களை வலுப்படுத்துவார், உங்களோடு இருப்பார் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்த அதே உயிர்த்த இயேசு அவர்தான் எல்லாம். இந்த மறை உண்மையை முற்றிலும் அறிந்தவராக இருந்தவர் தான் புனித அந்தோணியார். எனவே அவர் அவரோடு ஒன்றிக்கின்றார். திருப்பலியின் மேன்மையை உணர்ந்தவராக இருக்கின்றார். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை அறிந்து அனுபவித்தவராக இருக்கின்றார். அதனால் தன் வாழ்க்கை முழுவதையும் அந்த இயேசுவுக்கு அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். இயேசு இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் புனித அந்தோணியார். எப்போதும் ஜெபத்தில் ஆழ்ந்தவராக இருந்தார். ஜெபம் வழியாக அந்த நற்கருணை நாதரோடு பற்றுதல் கொண்டு ஒன்றித்து ஒரு உறவோடு வாழ்ந்தவர். இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்ற மறையுண்மையை செயலாற்றலில் கொண்டு வந்தவர் தான் புனித அந்தோணியார். அதனால் தான் அவர் அவரோடு ஒன்றிணைந்ததால் தான் அவருடைய வல்லமையால் நிறைக்கப்பட்டவராக இருந்தார். அவர் அவரோடு ஒன்றித்திருந்ததால் தான் பல வல்ல செயல்களை அவரால் செய்ய முடிந்தது, பல புதுமைகளை அவரால் செய்ய முடிந்தது. அவர் கோடி அற்புதர் ஆனது அந்த இயேசுவின் வல்லமையால், வேறு யாராலும் அல்ல. எனவே புனித அந்தோணியாரை நாம் ஒருபோதும் தனிமையாக பார்க்க முடியாது. அவருடைய படங்களோ அவருடைய சுரூபங்களோ தனிமையாக அவரை ஒருபோதும் வெளிப்படுத்தியதில்லை. சிலர் இப்போது அதை ட்ரை செய்யலாம். ஆனால் புனித அந்தோணியாருடைய சுரூபமோ படமோ எப்போதும் இயேசுவோடு ஒன்றித்ததாக தான் காணப்படுகிறது. அவர் ஜெபம் செய்கிறார். அவருடைய கையில் ஒரு புத்தகம் ஜெப வாழ்க்கையை அது எடுத்து காட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஜெபத்தினால் அவர் இயேசுவோடு உறவாடி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் பாலன் இயேசு அவரோடு இருப்பது அதை எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் புனித அந்தோணியார். இன்று நாம் இந்த மறையுண்மையை அறியாமல்
அவர் செய்த புதுமைகளை கேட்டுக்கொண்டு அந்த புதுமைகளுக்காக நாம் ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் புனித அந்தோணியார் இப்போது நமக்காக என்ன பரிந்து பேசுகிறார்? ஆண்டவரே, இவர்களை மன்னியும். ஆண்டவரே, இவர்களை உம் பக்கத்தில் வரவிடும். அதுதான் புனித அந்தோணியார் காணாமல் போன பொருட்களை தேடி கொடுப்பவர். யார் காணாமல் போனா? சில நேரங்கள் நம்முடைய பொருட்கள், சாவி காணாமல் போயிட்டு, கண்ணாடி காணாமல் போயிட்டு, வேறு ஏதோ திங்ஸ் வச்சுருந்தா அது காணாமல் போயிட்டு, அது அந்தோணியார்கிட்ட போய் ஜெபம் செய்வீங்க. பாவம், அவர் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பார்? காணாமல், நம்முடைய ஆன்மா காணாமல் போவது எப்படி? பாவத்தால். நம்முடைய ஆன்மா பாவத்தால் காணாமல் போகிறது. அவர் அதை கண்டடைய நமக்கு உதவி செய்வார். ஒருவன் இந்த உலகத்தை தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்? ஐயோ கேடு. இது இறைவார்த்தை. நாம் இந்த உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும், உலகத்தை எல்லாம் கண்டடைந்தாலும், காணாமல் போன எல்லாம் நமக்கு கிடைத்து எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆன்மாவை இழந்தால் நமக்கு என்ன பயன்? இயேசு நம்மிடம் சொல்கிறார். எனவே புனித அந்தோணியார் காணாமல் போனதை தேடி தருபவர். எது காணாமல் போனது? ஆன்மா. பாவத்தால் அது காணாமல் போகிறது. சாத்தானின் அடிமையில் அது போய்விடுகிறது. அதை தேடி கொடுப்பவர், சாத்தானை முறியடிப்பவர் புனித அந்தோணியார். அவனை முறியடித்து அந்த ஆன்மாவை தேடிப்பிடித்து இறைவனோடு ஒன்று சேர்ப்பவர் தான் புனித அந்தோணியார். காணாமல் போனதை தேடி கொடுப்பவர் புனித அந்தோணியார். எனவே இன்று நாம் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். புனித அந்தோணியார் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எப்படி அவர் இறைவனோடு இணைந்து அந்த வல்லமையால் நிறைக்கப்பட்டாரோ, அதே போல் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அந்த உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த உயிர்த்த இயேசுவின் ஆவியாலும் வல்லமையாலும் நிறைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அந்த வல்ல செயல்களை செய்பவனாக மாற வேண்டும். அதுதான் இன்று அந்தோணியார், புனித அந்தோணியார் நம்மிடம் விரும்புவது. நாம் தேவைகளுக்காக இறைவனிடம் வருகின்றோம் அல்லது புனித அந்தோணியாரிடம் போகிறோம். நம்முடைய நிறைய தேவைகள் வாழ்க்கையில், அந்த தேவைகளுக்காக நாம் புனித அந்தோணியார்கிட்ட போகிறோம். நாம் பாவிகளாயிருக்கிறோம், பாவம் செய்கிறோம், சோதனையில் ஆள்கிறோம். அதிலிருந்து விடுபடுவதற்காக, கெட்ட பழக்கங்களில் விடுவதற்கு அவரிடம் செல்கிறோம். தனிமையான வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த தனிமையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அவரிடம் செல்கிறோம். குடும்பத்தில் அமைதி இல்லை, அமைதிக்காக அவரிடம் செல்கிறோம். கடைசியில் சாவதற்கு விருப்பம் இல்லை. நான் எப்போதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், நான் சாகக்கூடாது. அவரிடம் போய் கேட்குறோம், புனித அந்தோணியாரே, நான் சாகாமல் இருக்க ஏதாவது செய்யும். எல்லாவற்றுக்கும் அவரிடம் போகிறோம். ஆனால் அவர் எங்கே நம்மை கூட்டி செல்வார்? இந்த தேவைகளை எல்லாம் யார் நிறைவேற்றுவார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதர். அவர் நம்மிடம் என்ன சொல்கிறார்? இதை என் நினைவாக செய்யுங்கள். அவரை நினைக்கின்றோமா நாம்? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உயிர்த்த இயேசு நற்கருணை நாதர் அவரை நினைவில் கொண்டு வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் அவரை நினைக்கின்றோமா? அவருடைய நினைவில் வாழ்கின்றோமா? இயேசு அதை விரும்புகிறார். புனித அந்தோணியார் அதை வாழ்ந்தார், அவருடைய நினைவில் வாழ்ந்தார். இன்னும் இயேசு என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவனுக்கு பசி இராது, தாகம் இராது. யார் சொன்னா? அந்தோணியார். இறை இயேசு சொல்கிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில், என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவனுக்கு பசி இராது, தாகம் இராது. அவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அதை உணர்ந்தவர் தான் புனித அந்தோணியார்.
அந்த வல்லமையால் நிறைக்கப்பட்டதால் தான் அவர் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற அற்புதங்கள் செய்கிறார். ஆனால் இந்த வல்லமை அவரிடமிருந்து மட்டும்தான். அவர்தான் இதை சொன்னார். மக்களின் தேவைகளை, மக்களின் பசியை, மக்களின் தாகத்தை, மக்களுடைய விருப்பத்தை எல்லாவற்றும் என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் எல்லாவற்றும் நிறைவேற்றுவான். நற்கருணை நாதர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாற வேண்டும். அதன் பிறகு இந்த பலியானது நம் பாவங்களுக்கு பரிகாரமான ஒரு பலியாக அமைகிறது. அதை புனித அந்தோணியார் நன்னாக அறிந்தவராக இருந்தார். அதை அவர் போதித்தார், மக்களுக்கு போதித்தார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அவர் போதித்தார். தீய செயல்களை விட்டுவிட வேண்டும், கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும், பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு உயிர்த்த இயேசுவின் ஆவியால் நிறைக்கப்பெற்று ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வோர்களாக மாற வேண்டும் என்று போதித்தவர் தான் புனித அந்தோணியார். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? உயிர்த்த இயேசுவோடு இணைந்து அவருடைய ஆவியால் நிறைக்கப்பட்டு ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் செயலாற்றலில் வாழும் வாழ்க்கை வாழதான் நம்மை அழைக்கின்றார். இன்னும் இயேசு என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் நான் அவரிடம் வந்து உறைவிடுவேன், நானும் என் தந்தையும் அவரிடம் வந்து குடிகொள்வோம். நற்கருணை திருப்பலியின் வழியாக நற்கருணை நாதரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே மூவொரு கடவுள் நம்மிடம் குடிகொள்கிறார். நான் கடவுளின் ஆலயமாக மாறுகிறோம். புனித பவுலடியார் சொல்வது போல் இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அதுதான் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை. இறுதியாக இயேசு இன்னும் என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் சாகான், இறுதி நாளில் நான் அவரை உயிர்ப்பிப்பேன். நற்கருணை நாதரை நாம் மையமாக கொண்டு வாழும்போது நாம் அவருடைய அந்த நிலைவாழ்வில் பங்காளிகளாக மாறுவோம். அதைத்தான் புனித அந்தோணியார் போதித்தார் மக்களுக்கு. எனவே இன்று நாம் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடும் போது அவருடைய இந்த வல்ல செயல்களுக்கும் கோடி அற்புதங்கள் செய்வதற்கும் காரணம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அந்த காரணம் இறை இயேசு, உயிர்த்த இயேசு, எல்லாவற்றிலும் வெற்றி கண்ட இயேசு. அவருக்கு எல்லாம் முடியும். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார். அந்த இயேசுவை அவர் அறிந்து அனுபவித்து அவரோடு ஒன்றாய் மாறினதால்தான் இந்த வல்ல செயல்களை அவரால் செய்ய முடிந்தது. நாமும் என்று அவரை போன்று அவருடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டை ஏற்றுக்கொண்டு நாமும் நற்கருணை நாதரை நமக்கு எல்லாம் என்று மாற்றிக்கொண்டால் நாமும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட வல்ல செயல்களை நம்மாலும் செய்ய முடியும். எனவே இன்று அவருடைய திருநாளின் போது அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது நாம் அனைவரும் நற்கருணை நாதரை நம் வாழ்க்கையின் மையமாக கொண்டு அவர்தான் நமக்கு எல்லாம் என்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அவருக்கு அது மகிழ்ச்சி அடையும். எனவே இன்றைய திருப்பலியின் போது புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் நாம் அனைவரும் நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு உயிர்த்த இயேசுவை எப்போதும் பற்றி கொண்டு அவரோடு இணைந்து வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.